சோத்த வடியில் விட்டாச்சு. இந்த பக்கம் நறுக்கணுங்களை வச்சு பொரிச்ச குழம்பு வச்சிட வேண்டியதான். என்னப்பா நீ குழம்பு வைக்க போற? இன்னைக்கு பொரிச்ச குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். பொரிச்ச குழம்பா? ஆமா. ஏன்பா பொரிச்ச குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 4 முட்டையை போட்டுனா முட்டை குழம்பு ஆயிடும்ல? பேசாம முட்டை குழம்பு வச்சிடப்பா. என்ன உங்களுக்கு முட்டை குழம்பு வேணும் அவ்வளோதானே? எனக்கு இல்லப்பா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால தான் அப்படியே எனக்கும். அதானே பார்த்தேன். சரி செஞ்சுட்டா போச்சு. அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், நீட்டு வாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு லைட்டா ஒரு வதக்கி நறுக்கி வச்ச தக்காளி, 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, ஒரு 4 காம்பு கருவேப்பிலையை போட்டு லைட்டா ஒரு வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இவங்க கூட 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், தேவையான அளவு குழம்பு தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கிண்டி குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பியும் போட்டு ஒரு கிண்டி மூடியை போட்டு குழம்பு நல்லா கொதிச்சதும் எவிச்சு வச்ச முட்டையில இப்படிக்கா ஒரு கோடு அப்படிக்கா ஒரு கோடுன்னு போட்டு குழம்புல இவங்களை தூக்கி இறக்கி விட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி தழையை தூவி விட்டா என்னோட ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி. சூப்பரா இருப்பா முட்டை குழம்பு.